வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிடிஏ தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். உங்களுடன் பிடிஏ ஒரு நாள் அப்புறம் நம்மளோட சில கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார், கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க. உங்கள் பேர் சார்? என் நேம் பென்டனிசன் மேம். ஓகே. நீங்கள் என்ன ரேங்க், எந்த இதில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐ ரேங்க் மேம், சப் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், சப் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், சரி. நீங்கள் ஊருக்குள்ளே இப்போ எந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, அதை தடுக்க நீங்கள் என்னென்ன முயற்சிலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க பிடி சைட்லேருந்து? அது கொஞ்சம் எங்களுக்காக சொல்கிறீங்களா? ராபரிஸ் நடக்கிற இதில் வந்து எங்கெல்லாம் ராபரி ரீசெண்டாக நடந்ததோ அங்கெல்லாம் ஹெவியாக பேட்ரோலிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது மேடம். ஓகே. போக ஏதாட்டி ஹெல்ப் கால் வந்தால் முடிஞ்ச அளவு பக்கத்தில் உள்ள யூனிட்டு உடனே ரெஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. வேறு என்னெல்லாம்னா மேக்ஸிமம் ஏடிஎம் அந்த மாதிரி தான் இதாகுது. அந்த இதில் வந்து இந்த அளவுக்கு எந்த இடத்துலலாம் நிறைய ஏடிஎம் இருக்கோ அங்கெல்லாம் பேட்ரோலிங் அந்த இதுதான் மேடம் பண்ணிகிட்ருக்கு இப்போதைக்கும். ஓகே சார், அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் கடந்த சில நாட்களாக சிவிலியன்ஸ்கிட்ட போய் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் பிடி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நிறைய சிவிலியன்ஸ் வந்து பிடி மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அதை பற்றி உங்கள் கருத்து ஏதாவது சொல்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்கிட்ட வர ரெஸ்பாண்ட் ஆகிறேன். நீங்கள் வந்து ராபரி அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகிற நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிடி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அப்பவும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் மேடம். ஏன்னா எங்கள் இதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். ஓகே சார். சார் அப்புறம் அப்புறம் வந்துட்டு நான் இப்போ கொஞ்ச நாள் சில நாளில் பார்த்துட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்லேயே ஓப்பனாக வந்துட்டு வின்னிங் ராபர்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு தான் மேடம் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, அவங்க அந்த நேம் போட்டவங்க நேம்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க மாற்றப்போ வந்து டபுள் ஃபைனு ஜெயில் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவோம் மேடம். லைக் அப்படியா? ஓகேங்க சார், அது நல்ல விஷயம்தான். நேற்று கூட நாங்கள் நியூஸில் கூட சொல்லியிருந்தோம், இப்படி ஒருத்தர் ஏடிஎம் ராபர் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்கள் பிடி சைட்லேருந்து இன்னும் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் எங்கள் நியூஸ் சேனலுக்கு வரல. அவரை பிடிச்சிங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணீங்களா, ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு எந்த வித அப்டேட்டும் கொடுக்கலையே. அது எதுனாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம் அதுதான் மேடம். என்னென்னா வந்து நாங்கள் அங்கே ரெஸ்டாரண்ட் இதில் உள்ளவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். அவங்க ரெஸ்டாரண்ட்டில் மருது பாண்டியன் அவங்க மேலே தானே இது வந்துச்சு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு திரும்ப ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஒர்க் ஏதாவது பண்ணாங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபேக்ஷனுக்கு ஃபீல் அந்த மாதிரி வைப்போன்னு சொல்லியிருக்கோம் மேடம். ஓ, அது அப்படியா? போக அவங்க அந்த ராபரை பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே டபுள் ஃபைனு டபுள் ஜெயில் வரும் மேடம் அவருக்கு. ஓகேங்க சார். ஓகே. சரி, இப்போ பிடி சைட்லேருந்து சிவிலியனுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? ஏதாவது க்ரைம் பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்க சார், நாங்கள் எங்கள் நியூஸ் சேனல் சார்பாகவும் அதை கேட்டுக்கிறோம். சரி. பிடி மேடம் பிடிலேயே சில பேர் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல், டிராஃபிக் சிக்னல் ஃபாலோ பண்ணாமல் ஓட்டுறாங்களே, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, நீ ரெக்வஸ்ட். ஓகே. மேடம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வந்து நீங்கள் டேரெக்டாக சிங்கத்திட்டையோ இல்லை புல்லட் பாண்டிட்டையோ மெயில் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க மேடம். சரி, ஓகேங்க சார். சரி, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிடி சைட்லேருந்து ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்கிறீங்களா? கொஞ்சம் பேச்சைக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் மேடம். எஸ்ஐக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பேச்சைக்கு. பேச்செக் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? வெல்கம் பேக் மக்களே. ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வீடிக்கிட்ட பேசணும். சார் கேட்குதா? கேட்குது, சொல்லுங்கள். ஆ இப்போ
பிடியில் வந்து நிறைய எப்படி இருக்காங்கன்னா ஓல்டு ஏஜ் பர்சன் தான் இருக்காங்க. அதாவது வந்துட்டு அலெக்ஸ் ட்ரேக்குக்கு வந்துட்டு 68 வயசுன்னு சொல்கிறாங்க. அவர் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி தான் பிடியில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? மேடம் அதை பற்றி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் லோ ரேங்க் ஆஃபீஸர் தான், நான் அதுக்கு ஆக்ஷன் கூட எடுக்க முடியாது. சரி சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நீங்கள் பிடியில் இருந்து அதாவது சிவிலியன்ஸ் கிட்ட கேட்குறதுனா என்ன கேட்பீங்க? அதாவது மாற்றிக்க சொல்லி இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதான் மேடம் அந்த எஃபியில் யூஸ் பண்ணுறது ராபைக்கு அது இதெல்லாம் எஃபியை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் மேடம். பப்ளிக் சாட் இதெல்லாம் எஃபி அந்த எஃபி இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட்லாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணணும் கம்யூனிகேஷன். ஓகே, சரி சார். தேங்க்யூ. ஓகே மேடம். தேங்க்யூ சார், இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கான செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மக்களே, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு இன்டர்வியூவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பூஜா.